அறிவோம். இன்னைக்கு நமக்கு எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கனவுகளும் கற்பனைகளும் இந்த ரெண்டு உணர்வுகளோட நம்ம எப்படி பயணப்பட்டுருக்கோம். நம்மளுடைய இருப்புன்னு சொல்லக்கூடியது கனவுகளோடையும் கற்பனைகளோட தான் இருக்குது. இதை எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு விளக்கியிருக்காங்க. கனவுகள் அப்படின்றது முதல்ல என்ன, கனவுனா என்ன? கனவுன்றது ஏமாற்றங்கள், இங்கே இருக்கிறதா நினச்சி நம்ம உணர்ந்த அந்த உணர்வோட ஏமாற்றங்கள் தான் கனவுகள். கற்பனைகள்ன்றது என்னன்னு கேட்டால் எதிர்பார்ப்புகளை நம்ம உருவாக்கி அது வழியாக நம்ம எப்போதும் மனம் வேறு நிலையில் சிந்திச்சுட்டே இருக்கோம். நம்முடைய இருப்பு இருந்தாலும் அந்த இருப்பு இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வை அனுபவிக்காது. கற்பனையில் ஏற்கனவே இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இல்லை இப்படி நடந்திருக்கணும், இப்படி நடந்திருக்கு, இது எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகளை உருவாக்கி அந்த கற்பனைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கோம். கனவுகளுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? ஏமாற்றங்கள், உள்ளுக்குள்ளே உணர்ந்த இந்த ஏமாற்றங்கள்லாம் இதெல்லாம் கனவாக மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கும். அது எப்படி இருக்கும்? இந்த கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஆதாரமாக என்னவோ ஒன்று உள்ளே இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு அடர்த்தியும் அழுத்தங்களும் இருக்கும். இந்த அடர்த்தியும் அழுத்தங்களும் தான் நமக்கு முதல் படியாக நமக்குள்ளே தெரியுது. இதை தான் செயல்படுத்துறது தான் மனம்னு சொல்கிறோம். மனம்ன்றது முதல்ல என்னன்னு கேட்டால் இதோட எல்லா தொகுப்புகள் தான் மனம். முதல்ல மனம், இது வழியாக மனம் செயல்படுறது. மனம் எண்ணங்களை உருவாக்குறது. நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், எனக்கு இந்த நினைவு தோணுது, எனக்கு இந்த மாதிரி நினைக்க தோணுது, எனக்கு இது நடக்கலை, இப்படின்லாம் நம்ம சொல்கிறோமே, இதெல்லாம் எது வழியான்னு கேட்டால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா அதை உணர்ந்துக்க முடியும். நம்மளுடைய முதல் ஆரம்பம் அழுத்தங்களும் அடர்த்திகளும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் கனவுகளும் கற்பனைகளாக விரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா அது ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகளுமா இருக்குது. அடுத்தது ஏமாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒரு படி கீழே இறங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்போ தான் நமக்கு தேவைகளும் ஆசையுமா ஆயிடுறது. இந்த நிலை வந்தாலே போகிறோம், இது சம்பந்தப்பட்ட இது தொடர்புடைய உணர்வுகள்லாம் தன்னால் நமக்குள்ளேருந்து எழுந்துக்க ஆரம்பிச்சிடுவோம், நம்ம செயல்பட ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இதுதான் நமக்குள்ளே செயல்படுத்தின்னு இருக்கு. ஆக வாழ்க்கைன்ற இந்த இது நமக்கு போராட்டம். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 விதமான உணர்வுகள்லேருந்து நம்ம அதை ஜெயிச்சு நம்ம அந்த உண்மையை கண்டறிகிறது தான், அதுதான் வாழ்க்கை. இந்த 2 விதமான இந்த உணர்வுகளில் பயணப்படாமல் நம்ம எது நிதர்சனம், எது உண்மை அப்படின்றதோட நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அதில் பெறக்கூடிய தெளிவு, அதுதான் நமக்கு உண்மை. அதை நோக்கி செயல்படுறதுக்காக தான் இந்த வாழ்க்கைன்ற ஒன்றுக்குள்ளே நம்ம பயணப்பட்டு இருக்கோம். ஆனால் பயணப்பட்டு இருக்கிறதுக்குள்ள இதனால் பாதிக்கப்படுறோம். இந்த கனவுகளும் கற்பனைகளும் நமக்கு மறுபடியும் நிகழ்வில் உணர்ந்த உடனே ஐயோ எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த கனவுகள் ஏமாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைய உருவாக்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அதெல்லாம் நிதர்சனம்னு நம்புகிறோம். சரி, அப்போ வேற எது நிதர்சனம் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்பு இருக்குது, இது நிதர்சனம். நம்ம இப்போதைக்கு நம்ம உணர்ந்துட்டு இருக்கிறது இது மெய்யாக இருக்குது. இந்த மெய் அப்படின்றது என்னமா இருக்குது? உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? உயிராக இருக்குது. மெய்யின்றதுக்குள்ள உள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறதுனால தான் இது மெய்யினே காட்டப்படுது. உடம்புன்றதுக்கும் மெய்ன்னு சொல்கிறோம். இந்த மெய் இப்போதைக்கு ஒரு காணப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, ஒரு தன்மையில் இருக்குது. உயிர்ன்றது என்ன அப்படின்னா அது ஒரு மெய் சக்தி, அது ஒரு உணர்வு நிலை, மெய் உணர்வுன்னு சொல்லலாம். அது உணர்வு, அது உணரக்கூடிய தன்மையில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது வெளிப்பட்டு இந்த மாதிரி நமக்கு 2 கை 2 கால்ன்ற மாதிரி உயிரை காமிக்க முடியாது. அது உணரக்கூடிய தன்மையில் அது ஒரு நிலையில் இருக்குது. ஆக வெளியில் இருக்கக்கூடிய இந்த மெய் உடம்பின் வழியா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்யை உணர்ந்து அந்த ஆதாரத்தோட நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு அந்த உண்மை புரிய ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன, வெளியில இருக்கிறது என்ன, வெளியில எதனால செயல்படுது, ஏன் இதெல்லாம் இந்த கனவுகளும் கற்பனைகளும் ஏன் உருவாருதுன்ற விளக்கம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்படி உருவாறதுக்கான காரணம் இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த உணர்வு, இந்த மெய்யின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு வழியா நம்ம ஏன் இதெல்லாம் உணர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கனவுகளை ஏன் உணர்றோம், கற்பனைகளை ஏன் உணர்றோம்னா, இப்போ இதெல்லாம் நம்மளா உருவாக்கி வச்சதானா இல்லை. இதுக்கு உதாரணமா ஒரு கடற்கரைக்கு போறோம். அந்த கடற்கரையில ஏற்கனவே அங்க அந்த கடற்கரைக்கு போனவங்க நிறைய குப்பை போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வர்றவங்களும் மறுபடியும் நிறைய குப்பை போடுறாங்க, மறுபடியும் வர்றவங்களும் நிறைய குப்பை போடுறாங்க. இப்போ நம்ம போகும்பொழுது அங்க என்ன தெரியும்? அந்த போடப்பட்ட அந்த குப்பைகள் தான் கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி மனம்ன்ற ஒன்னோட நம்ம இங்க உணரும் பொழுது உடம்புக்குள்ள இருந்து நம்ம மனம்ன்ற ஒன்று வழியா உணர்ந்தோம்னா இந்த அடர்த்தியும் இந்த அழுத்தங்களும் மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியும். அதனாலதான் இங்க வரக்கூடிய எண்ணங்கள்லாம் நமக்கு தெரியப்படுறது. எண்ணங்கள்ன்றது நமக்கு தானா உருவாகிறது இல்லை, ஏற்கனவே அது பிரபஞ்சத்துல நமக்கு ஏற்கனவே நம்ம உணரக்கூடிய வகையில
அதுதான் மாயைன்னு சொல்றோம், இந்த உலகம்னு சொல்றோம், கர்ம பூமின்னு சொல்றோம். இங்க வந்து ஏற்கனவே அதுவாக தான் நிரப்பி இருக்கு. ஏற்கனவே இருந்தவங்களுடைய எண்ண உணர்வுகள், எண்ண பதிவுகள், அவங்களுடைய அழுத்தங்கள், அவங்களுடைய அறியாமைகள், அவங்களுடைய ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், தேடுதல்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரபஞ்சத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. பிரபஞ்சத்துல விட்டுட்டு போயிட்டு அவங்களுடைய உணர்வு வந்து இப்போ ஒரு நிலைக்குள்ள அது தாபத்தோட நின்றுட்டு இருக்கு. இப்ப நம்மளும் அதுக்குள்ளதான் வந்து பயணப்படுறோம். பயணப்படும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு காரணம் இல்லாம ஒண்ணு வர்றதில்ல. நம்ம குணங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த எண்ணங்களை ஈர்த்துக்கிறோம். ஈர்க்கிறதுனாலதான் நமக்கு என்ன வருது, கற்பனைன்ற ஒரு உருவாயிடுது. இந்த கற்பனைன்றது ஒன்று உருவான கனவு வந்து உடனே நமக்கு என்ன பண்றோம், கற்பனையிலேயும் கனவு காணுவோம். இப்ப நம்ம இதெல்லாம் நடக்கணும், இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் இருக்குதுன்றது என்னது, கற்பனைக்குள்ள கனவு காண்றோம். கனவு வழியா கற்பனையை விரிக்கிறோம். இப்படி ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குள்ளேயும் நம்ம வந்து பயணப்பட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு இதைதான் சொல்றாங்க, ஒன்னு இச்சா சக்தி, ஒன்னு கிரியா சக்தின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இச்சா சக்தின்றது வந்து கனவுன்னு சொன்னா, அதுக்குள்ள கற்பனைன்றது கிரியாசக்தி. இது ரெண்டும் ஒத்து போயிடும் ஒன்னோட ஒண்ணு. நமக்குள்ள இருக்கிற ஒண்ண, அதாவது நம்ம உணர்ற ஒரு எண்ணத்தை வெறுமனே எண்ணமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளால அதை வந்து நம்ம அதுக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது. என்ன முயற்சி பண்ணினாலும் நம்ம அந்த எண்ணங்களை விட்டு வெளியே வரவே முடியாது. அப்ப எப்போ வெளியே வரலாம் அப்படின்னா அதை உணர்ந்துக்கணும். இது எண்ணம் தான், இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான், இந்த எண்ணத்தை நான் மாத்தணும் அல்லது புரிஞ்சுக்கணும்ன்ற தன்மையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா அப்ப அந்த எண்ணம்ன்ற ஒண்ணு இல்லாம போயிடும். நம்ம என்ன நினைக்கிறோம், முன்னாடி அதை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறோம். எண்ணத்தை வந்து இல்லாம ஆக்கணும்னா இப்படி நம்ம வெறுமனே எண்ணத்தை இல்லாம ஆக்க முடியாது. எண்ணம் அங்கேயேதான் இருக்கு. பிரபஞ்சத்துல இங்க இருக்கக்கூடிய மாயையில அதுதான் வந்து எத்தனையோ பிறவியா எத்தனையோ கோடானு கோடி ஜீவன்களால எல்லாம் அதிர்வுகளா இருந்துட்டு இருக்கு. நம்ம எண்ணத்தை போய் மாத்தணும்னா முடியாது. நமக்குள்ள அந்த தன்மையை வளர்த்துக்கணும். உள்ளுக்குள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம்னா, உணர்வு தன்மையில விழிச்சுட்டோம் அப்படின்னா அப்ப எண்ணம்ன்ற ஒண்ணு நம்ம கிட்ட வராது, நம்ம காணாம போயிடும். மாத்த முயற்சிக்கணும்ன்றது வந்து எதை மாத்த முயற்சினா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வை, விழிப்புணர்வு சக்தியை, அந்த உணர்வை விழிக்க செய்யணும்ன்ற அறிவை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்ம உணரணும். அதுக்காக தான் இந்த உதாரணங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, கனவுக்குள்ள கற்பனையும் கற்பனைக்குள்ள கனவையும் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நிகழ்வுன்னு சொல்றோம். இப்ப இதை எப்படி இன்னும் எளிமையா எப்படி உணரணும்னா, ஒரு பலூன் இருக்கு, பலூனுக்கு மேல ஒரு உருவம் வரையப்பட்டிருக்கு. நம்ம பலூன்ல உள்ளுக்குள்ள காத்து அடிக்க அடிக்க பாத்தீங்கன்னா அந்த பலூன் விரிஞ்சு விரிஞ்சு பார்க்கும் பொழுது அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கற்பனையான அந்த காட்சிகள் வந்து தெரிய ஆரம்பிக்குது. நம்ம உடனே என்ன பண்றோம், இந்த காட்சிகளை வச்சு கனவுகளை உருவாக்குறோம். இது வந்து இது இப்ப தெரியும், இந்த இடத்துல இது தெரியறது வந்து இது வந்து மாடு, இது வந்து பசு, இது வந்து ஒரு விலங்கு, இது வந்து இயற்கை, இது இப்படி இருக்கு, இது இந்த பூ, அந்த பூன்னு சொல்லி நம்ம கற்பனையை விரிய வச்சு அதுக்குள்ள நம்ம கனவு காண்றோம். அதுதான் நமக்கு தெரியப்படுது. அது எதனால, மூச்சுன்ற ஒண்ணு இருக்கிறதுனாலதான். இதுக்கெல்லாம் ஆதாரமா எது இருக்குன்னு கேட்டா மூச்சுன்ற ஒண்ணு வழியா நம்ம தான் இதெல்லாம் உணர்ந்துட்டு இருக்கோம். அந்த கனவுக்கும் கற்பனைக்கும் அடிப்படையான ஆதாரமே இன்னைக்கு சொல்லக்கூடியதுன்னா, மூச்சு எப்படி அசைஞ்சு உங்களுக்கு இதை காமிக்குது, மூச்சு எப்படி உங்களுக்குள்ள இருந்து ஒரு தடுக்கி விட்ட மாதிரி ஒரு செயலை ஏற்படுத்தி உங்களுக்கு இதை காமிக்குது, அதை நீங்க எப்படி உணர்ந்துக்கணும், மூச்சு வழியா நீங்க எப்படி இதை கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தி மூச்சோட ஆதாரத்தோட எப்படி போய் இணைஞ்சிக்கணும், மூச்சு வந்து உள்ளுக்குள்ள செயல்படக்கூடிய அந்த நிலையில அந்த இடத்துக்குள்ள அதை மெய் சக்தியோட எப்படி அதை கொண்டு போய் இணைக்கணும், உங்களுடைய மூச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சின் சக்தியை எப்படி நீங்க இன்னும் அது உள்ளுக்குள்ள மூச்சால காண்பிக்கப்படக்கூடிய இந்த வெளிக்காட்சிகள் இல்லாம மூச்சை சுருக்கி உள்ளுக்குள்ள கொண்டு போய் அதை உணர்வு சக்தியோட இணைச்சு உணர்வையும் ஒரு மெய்யுணர்வா, அதாவது ஆதார சக்தியோட போய் எப்படி இணைக்க முடியும்ன்றதுதான் நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு தான் இத்தனை இதுவும் கற்பனைகளும் கனவுகளும் எல்லாம் சொல்லி எதுக்கு விளக்குறாங்கன்னா இதுக்குதான், மூச்சுக்குதான். கற்பனைகளும் கனவுகளும் இப்படிதான் செயல்படுறதுன்றது தெரியுது. அதுக்கு உதாரணம் வந்து ஏற்கனவே கடற்கரையில போட்ட குப்பைகள், அதுதான் எண்ணங்கள். அது மாதிரி நமக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தவங்களுடைய எண்ணங்கள் தான் நமக்கு எண்ணங்களா வருது. நம்ம குணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த எண்ணங்களை ரிசீவ் பண்ணி அந்த நம்ம குணங்களை அதுக்குள்ள நம்ம ஏற்படுத்திக்கலாம். அழுத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு அதிர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணர்வுகளை நம்ம கொண்டு போய் அதோட இணைச்சிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பலூனோட காட்சி விரிகிற மாதிரி நம்ம அந்த மாதிரி காட்சியை பார்த்து நம்ம ஏற்படுத்திக்கிறோம். இப்ப இதெல்லாம் இல்லாம, இப்ப இது ரெண்டுமே இல்லாம எப்படி இருக்கணும், உடம்பு இருக்கு, மூச்சு இருக்கு, இது ரெண்டு தான் நமக்கு ஆதாரம். ஒண்ணு வந்து ஆதாரம், ஒண்ணு வந்து நமக்கு அடையாளம். இப்ப வந்து மூச்சு இருக்குன்றது வந்து நமக்கு ஆதாரம், அதாவது உயிர் இருக்குன்றதுக்கு ஆதாரம் தான் வந்து நமக்கு மூச்சா காமிக்குங்க. ஒண்ணு வந்து ஆதாரம், உயிர்ன்றது ஆதாரம்னா மூச்சுன்றது அடையாளம். உயிரோட அடையாளம் தான் மூச்சு. இப்போ இந்த ஆதாரத்தையும் அடையாளத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆதாரத்தையும் அடையாளையும் வச்சு நம்ம வழியை கண்டுபிடிக்கணும். அப்ப வழியை கண்டுபிடிக்கணுன்றதுக்கு என்ன இருக்கு, நம்ம கிட்ட இப்போ உடம்பு இருக்கு, மூச்சு இருக்கு, அதனால உயிர் உள்ளுக்குள்ள இருக்கு, உயிர்ன்றது ஒன்று இருக்கிறதுனால இது ரெண்டும் இருக்கிறதா நினைக்கிறோம்.
இதுக்கு நடுப்புற என்ன இருக்குன்னு கேட்டா உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. உணர்வுன்ற ஒண்ணுதான் நமக்குள்ள இப்ப இதெல்லாம் நம்ம காண்பிக்கணும். அந்த ஆதாரத்தையும் அடையாளத்தையும் வச்சு போய் சேர வேண்டிய இடத்த நம்ம காண்பிக்கணும். அந்த இடம் தான் குரு. குருன்ற இப்போ நமக்கு உணர்வு இருக்குன்னு சொன்னா உணர்வு எப்படி இருக்கு? இப்போ நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? எண்ணங்களா பயன்படுத்திட்டு இருக்கோம். எண்ணங்களா பயன்படுத்தி என்ன பண்றோம்? எல்லாத்தையும் சக்தியும் வெளியில தள்ளுற மாதிரி நமக்குள்ள மூச்சை பயன்படுத்தி எண்ணங்களுக்கும் இந்த எதிர்பார்ப்புகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் அழுத்தங்களுக்கும் அதிர்வுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு கற்பனைகளுக்கும் கனவுகளுக்கும் இந்த மாதிரி மாறுபட்ட ரெண்டு விதமான உணர்வுகளுக்கு நம்ம தள்ளிட்டே இருக்கிறோம். அதனால மூச்சை வச்சு ஆதாரத்தையும் அடைய முடியல, அடையாளத்தையும் முழுக்க உணர்ந்துக்க முடியல. இப்ப நமக்கு இது எது வழிகாட்டும்னா குரு அப்படின்ற ஒரு சக்தி தான் வழிகாட்டும். இது எப்படின்னு கேட்டா, அதாவது அந்த கடற்கரையில அத்தனை குப்பை இருந்தாலும் என்ன சொல்றாங்க, யாரோ ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் குப்பை, இது மேல மேல போகக்கூடாதுன்ற மாதிரி மகான்களும் சித்தர்களும் என்ன பண்றாங்க, இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மாயையோட உணர்வுகள், அதாவது இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கதான் செய்யும், நீங்க அதை போய் மாத்தணும்னா முயற்சிக்காது, முன்ன நீ மாத்திக்கோ, உனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற மெய்ய நீ அறிஞ்சுக்கோ, அதை அறியும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், உள்ளுக்குள்ள மெய்யா எது இருக்கோ அந்த உயிரோட இதை எடுத்துக்கோ, நீ ஆதாரத்தை வச்சு நீ அதை அடையாளம் வழியா அதை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு இங்க இருக்கக்கூடியதெல்லாம் வெறும் காட்சிகளும் கற்பனைகளும் எல்லாமே உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ அதை பார்க்க மாட்ட, உனக்கு அது தெரியாது, உன் கண் முன்னாடி அது விரியாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இதுக்குதான் என்ன பண்ற, இப்போ மூச்சை வச்சு அந்த ஆதாரத்துக்கும் அடையாளத்துக்கும் நமக்கு ஆதரவா இருக்கிறது உணர்வு. இதுதான் குரு சக்தி, இதுதான் உள்ளுணர்வு, இதுதான் விழிப்பு நிலை, இதுதான் அறிவு. இறைவன் சொல்லக்கூடியது எல்லாமே உணர்வு தான். இதுதான் எல்லாமே. இப்போ மூச்சை உள்ளுக்குள்ள இருந்து மூச்சை அடக்கி மேல ஏத்துறோம்னா அதை உணர்ந்துட்டு இருக்கிற அந்த உணர்வு எதுனா அதுதான் குரு. குரு தான் அந்த வழிகாட்டுறாரு. வழிகாட்டி நமக்கு அந்த பாதையை காட்டி அந்த ஆதாரத்தை நோக்கி அடையாளத்தை வழியா நம்மளை கூட்டு போறாரு. இங்கதான் ஆதாரம் இருக்கு, இதெல்லாம் உனக்கு அடையாளம் வழியா நான் உனக்கு கொண்டு போறேன், கொண்டு போகும்போது உனக்கு அந்த பாதை புரியும், அந்த பாதையில ஏற்படக்கூடிய வெளிச்சம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த நிலையில இருந்து அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய இருப்பை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த கான்சியஸ் சொல்லக்கூடிய இந்த உணர்வுல நம்ம சொல்றோம் இல்லையா, என்னுடைய எந்த செயல்களும் என்னுடையது இல்லை, எல்லாம் எனக்கு இறைவனால கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம பலப்படுத்திக்கணும். இப்ப குரு சக்தியை பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், குரு உள்ளுக்குள்ள விழிக்கணும்னா என்ன பண்ணணும், குரு நமக்கு ஆதரவா இருக்கணும்னா என்ன பண்ணணும், குரு நமக்கு மேலான இந்த புரிதலை நமக்கு ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நமக்கு நம்மளுடைய சிந்தனையில தெளிவான ஒரு நிலையை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம இங்க இருக்கிறோன்ற இருப்புக்குள்ள நான் என்பது இல்லைன்னு சொல்றோம். நான் இல்லைன்னு சொல்றது வெறுமனே தத்துவமா வார்த்தையா சொன்னா பத்தாது. நானுன்றது எதுன்னு கேட்டா எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு. எனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு எதுன்னு கேட்டா குருவோடது. என்னுடைய குரு சக்தி, என்னுடைய குருவோட உணர்வு சக்தி தான் எனக்குள்ள இருக்கு. அதுதான் எனக்கு எனக்கு வழி நடத்தின்னு இருக்கு. அதனால என்னுடைய செயல்கள் எல்லாம் என்னுடைய குருவை சார்ந்தவை. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் என்னுடைய இறைவனுக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். நான் சொல்றேன் இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பாராது, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவு, ஆனா அதுக்கு பிரதி எதுவும் எதிர்பார்க்காத, அன்பு காட்டு, நீ அன்பை மற்றவங்களுக்கு கொடு, ஆனா மற்றவங்க கிட்ட நீ அன்பை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றது எதுக்கான்னு கேட்டா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உணர்வு தன்மை இன்னும் முழுமையாகணும். முழுமையாகும் பொழுது இந்த மாதிரி செயல்களாலே நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உணர்வுகளும் நம்முடைய குருதான் செய்யறாரு. நம்முடைய குருதான் நமக்கு வழிகாட்டுறாரு. நம்முடைய குருதான் நமக்கு பாதையை காட்டின்னு இருக்காரு. எல்லாமே இங்க அவர் தான் பண்றாருன்றதை எடுத்துக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு இன்னும் பிரகாசமாகி முழு தன்மையை அடைஞ்சி முழு பூரண உணர்வா மாறி அதுதான் உண்மையை வெளிப்படுத்தும். கடைசியில அங்க எது ஆதாரமா இருந்ததோ அந்த ஆதார சக்தி தான் அனுபவத்துக்காக வேண்டி அது ஒரு உடலுக்குள்ள ஜீவனா பயணப்பட்டு ஜீவனுக்குள்ள பயணப்படும் பொழுது அது ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ல அறிவை நோக்கி இருந்ததுனால அது அனுபூதியாக அமைய பெற்று அந்த அனுபூதிகள் முழுமையாகும் பொழுது அது அருளாக மாறி கடைசியில அதுதான் இறைவன். நான் இது ஆதாரமா இருந்ததோ இதுதான் இறைவன்றதை கண்டுபிடிச்சு இந்த செயலுக்காக தான், இந்த ப்ராசஸ்க்காக தான் நமக்கு என்ன பண்றாங்க, இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு நிகழ்வுகள் நினைவுகள் இதெல்லாம் கொடுத்து இது வழியா நம்ம இயக்கின்னு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், பாதை மாறி போன மாதிரி, நம்மளுடைய பாதை மாறி போன மாதிரி நம்ம என்ன பண்றோம், கனவுகள் கற்பனைகள் அழுத்தங்கள் அடர்த்திகள் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். நம்ம இதெல்லாம் எடுத்துட்டதுனால எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் தேடுதல்கள் தேவைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டதுனால நமக்கு என்ன ஆச்சு, என்னவோ ஒண்ணு நம்ம இன்னும் தனியா ஒண்ணு வேற எங்கேயோ வெளியில இருக்கு போல இருக்கு, வெளியில இருந்து நம்ம அதை எடுத்துக்கணும் போல இருக்கு, வெளியில இருந்து அதை அடைய முடியும் போல இருக்கு, நமக்குள்ளுக்குள்ள அதை அடைய முடியாதுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்ததுனால மூச்சுன்றதுக்குள்ள ஏற்பட்ட
அந்த இடைவெளியோட உணர்வு நமக்கு தெரிய முடியாம போயிடுச்சு. இப்ப நம்ம இதை கட்டுப்படுத்தணும், நம்ம உணரணும் அப்படின்னா நமக்குள்ள அதுதான் இருக்கு, அதுதான் செயல்படுத்து. நமக்கு ஒரு நிகழ்வும் நமக்கு இறைவனான்றி நம்மளால வேற யாரும் நம்மளை கொடுக்கறது இல்லை. நம்ம வேணா நினைச்சுக்கிறோம், எனக்கு இந்த துன்பம் வந்துருச்சு, அந்த துன்பம் வந்துருச்சு, எனக்கு இது வந்து என்னுடைய செயல் வந்து இந்த மாதிரி உணரப்பட்டுடுச்சு, நான் வந்து இதில் அவமானப்பட்டுட்டேன், நான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி நம்ம வேணா பண்ணிக்கலாம். ஆனா அப்படி இல்லை. நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு செயலும் இறைவனால கொடுக்கப்பட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இங்க வந்து எல்லாமே. இங்க இருக்கக்கூடிய ஆட்டத்துல என்னன்னு கேட்டா, நிகழ்வுகள்ல வரக்கூடியதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை ஒரு முழுமையா எடுத்துக்கிறோமா, ஒரு பூரண தன்மையோட எடுத்துக்கிறோமா அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலையோட அதை உணர்ந்துக்கிறோமா, இல்ல கீழான உணர்ச்சிகளோட நம்ம உணர்ந்துக்கிறோமான்னு. கீழான உணர்ச்சிகளோட உணர்ந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு நீண்ட நெடும் பயணம். அப்படி இல்லைன்னா ஒரு அறிவோட துணையோட உணர்ந்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்க வந்து ஒண்ணுமே இல்லை. ரெண்டுத்துக்கு ஒரு இணக்கம் ஆயிடும். உள்ளுக்குள்ள இருக்கிறது இன்னும் மலர ஆரம்பிச்சிடும். மலர ஆரம்பிச்சுன்னா அது முழு உணர்வு நிலைக்கு மாறிடும். அது பூரணத்தன்மையை அடைஞ்சிரும். அவ்வளவுதான். இதுதான் இங்க ப்ராசஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா கடைசியில மூச்சு தான். மூச்சை வச்சு மூச்சு வழியா தான் இதெல்லாம் நம்ம உணர முடியும். அதனாலதான் அதிகமா மூச்சுக்குள்ள இருங்க. மூச்சுன்றது என்ன, உள்ளு போயிட்டு வெளில வர ஒரு செயலா, இல்ல அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, அது வந்து உள்ள போயிட்டு வெளியே வருதுன்னு சொல்றத கூட எது உணர்த்துது, உணர்வுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால உணர்ந்துக்கிறோம். இப்ப நம்ம மூச்சை உணர்ந்துக்கிறோம், மூச்சு வழியா நம்ம செயல்பட்டோம்னா கூட அதை உணர்த்துற ஒரு உணர்வு, அந்த உணர்வை தான் நம்ம கான்சியஸ் சொல்றோம். அது உணர்த்துட்டு இருக்கிற அந்த புள்ளியான அந்த உணர்வு, அந்த புள்ளிக்குள்ள இருக்கிறதுனாலதான் இது அசையுது. இந்த புள்ளியை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு வந்து என்ன பண்றோம், கிறுக்கி அதை ஒரு படமா பாக்குறோம், அதை வந்து கற்பனைன்னு சொல்றோம், இல்லைன்னா அள்ளி தெளிச்சா மாதிரி அதை இது பண்ணிட்டு அதை வந்து கனவுன்னு சொல்றோம். அப்போ மூச்சு தான் வந்து கனவையும் படைக்குது, கற்பனையும் படைக்குது. ரெண்டையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கொடுத்துக்குது. இச்சாசக்தி கிரியாசக்தின்னு சொல்றோம். ஆனா அதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு, ஞான சக்தி மறைஞ்சிருக்கு, அறிவுன்ற ஒரு சக்தி இருக்கு. அதை எப்படி எடுத்துன்னு வரோம்னா, வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அப்படியே முழுமையா எடுத்துக்கோங்க. இதை வந்து நிறைய தடவை நமக்கு வெளிப்படுத்திருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கும் உணரும் பொழுது பாத்தீங்கன்னா நிகழ்வுகள்ல இவ்வளவுதான் தோன்றக்கூடியது. இப்ப மறுபடியும் நம்ம எதுக்கு முயற்சி பண்றோம், நமக்குள்ள தோணக்கூடிய எண்ணங்களை நம்ம எதிர்த்து ஜெயிக்க முடியல. நம்ம என்ன பண்றோம், ஒண்ணு நல்லது உருவாகும் போதே இன்னொரு பக்கம் இன்னொன்னு உருவாயிடுது, அடுத்து அதுக்கு எதிர்மாறான ஒண்ணு உருவாயிடுது. இந்த ரெண்டு விதமான இதுக்குள்ள இருந்து நம்ம பயணப்படுறோமே, இது வந்து இப்படி மாத்தி மாத்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறேன்றத நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. இது ரெண்டுமே இல்லைன்னு ஒதுக்கிட்டு உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணு எழுந்துக்கணும். அது வந்து முழு பூரண அறிவா இருக்கும், பூரண நிலவா இருக்கும், பூரண தன்மையா இருக்கும். அந்த தன்மையை உணர்வுக்குள்ள விழிக்க விடுறது உள்ளுணர்வு சக்தி. அதுதான் வந்து குருன்னு சொல்லியிருக்கோம். இதைதான் வந்து இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம், இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த அடையக்கூடியது நிகழ்வை ஒண்ணு அப்படியே எடுத்துக்கிறது. பிரசன்ட்ல இருங்கன்னா நான் பிரசன்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிகழ்வை பார்த்துட்டு என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல, பிரசன்ட்ல இருக்கிறேன்னா இருக்க முடியல. அப்படி இல்லை. உங்களுடைய சிந்தனை முழுக்க அதுவா மாறிடணும், குருவோட உணர்வு சக்தியா மாறிடணும். அவருடைய உணர்வுகள், அவருடைய செயல்கள், அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாமே அதுதான் அப்படின்றதுக்குள்ள நம்மளை இருத்திட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து உண்மை. அந்த மாதிரி அசையாத இருப்ப உள்ளுக்குள்ள ஏற்படுத்திக்கிறது ஆழ்ந்த மௌனம். அந்த மௌனத்துக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இந்த அமைதியோட நிலை புரியும். அமைதியோட நிலை புரியும் பொழுதே ஆனந்தம்ன்ற ஒண்ணு உங்களுக்குள்ள உருவாகும். ஆனந்தம்ன்ற ஒண்ணு உருவான ஒண்ணு நீங்கன்றது அங்க கிடையாது, எல்லாமே படைப்பு தான். படைப்புன்றது எல்லாம் பறந்து விரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் இதுதான், இந்த ஆனந்தம் தான் இருக்கு. அதோட நமக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு வந்து இப்போதைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற தொடர்புல விருப்பு வெறுப்பு வேறுபாடுகள் இருக்கு. அந்த ஆனந்தம்ன்ற ஒண்ணு மலர ஆரம்பிச்ச உடனே எல்லாத்துக்கூடயும் நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறோன்ற அறிவு வந்து விழிக்க ஆரம்பிச்சு அதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அடையக்கூடிய நிலை தான் பூரணம். அதுதான் பூரண சக்தி, அதுதான் பூரண நிலை. அதனால இதை தான் அடையணும், இதுதான் வேணும். இதுக்கு ஆதாரமா இருக்கிறது மூச்சு. மூச்சை கட்டுப்படுத்துங்கன்னா மூச்சை பிடிச்சி இழுத்துக்கிறது இல்லை, மூச்சோடையே அதனுடைய உணர்வுகளை மூச்சு வழியா உணர்ந்துக்கக்கூடிய உணர்வுகளை அதுக்கே அது அப்படியே கொடுக்குற மாதிரி உள்ளுக்குள்ள ஆதாரத்தையும் அடையாளத்தையும் ரெண்டையும், இது ஆதாரமா இருக்கு, இது அடையாளமா இருக்கு. இந்த அடையாளத்தை வச்சு ஆதாரத்தை நோக்கி நகர்றோம். கடைசியில அங்க அடையாளம் தேவையில்லை, ஆதாரம் மட்டுமே இருக்கும். அதுதான் புள்ளியான மெய்யுணர்வு சக்தி. அதுக்குள்ள அப்படியே இருந்துடணும் அப்படின்ற அறிவு விழிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உண்மை அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹரி ஓம்.